ஆகாஷ்வாணி. இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. பிரதம மந்திரியின் விவசாயிகளுக்கான கௌரவ நிதியுதவி திட்டம் தகுதியுள்ள ஒவ்வொரு விவசாய குடும்பத்திற்கும் ஆண்டுதோறும் ரூபாய் 6000 நிதியுதவியை வழங்குகிறது. ஆதார் இணைக்கப்பட்ட வங்கிக் கணக்குகளுக்கு நேரடி பண பரிமாற்ற முறை மூலம் ரூபாய் 2000 வீதம் 3 சம தவணைகளாக வழங்கப்படுகிறது. விவசாயிகளுக்கு இது வெறும் நிதி ஆதரவை மட்டும் வழங்காமல் எதிர்காலத்திற்கான பாதுகாப்பு உணர்வையும் அளிக்கிறது. இத்திட்டத்தில் விண்ணப்பிக்க அருகில் உள்ள இ-சேவை மையத்தை தொடர்பு கொள்ளலாம். பிரதம மந்திரியின் மண்வள அட்டை திட்டம் மண்ணின் தன்மை, பாசன நீர், பயிர் மற்றும் பிற உயிரியல் பண்புகளின் அடிப்படையில் மண்ணின் வளத்தையும் தரத்தையும் மண்வள அட்டை நிர்ணயிக்கிறது. மண்ணின் தரத்திற்கேற்ப உரமிடுவோம், பயிர் உற்பத்தி திறனை பெருக்குவோம். மண்வள அட்டை பெற அருகில் உள்ள வேளாண்மைத்துறை அலுவலகங்களை தொடர்பு கொள்ளலாம். வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு. கிசான் வாணி நிகழ்ச்சியில் இன்று குறைந்த முதலீட்டில் கறிக்கோழி வளர்ப்பு, தஞ்சாவூர் சமயன்குடிக்காடு டி. இளந்தமிழ் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. தொடர்ந்து கால்நடைகளை பாதிக்கும் மழைக்கால நோய்களும் தடுப்பு முறைகளும், ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் பி.கே. ராம்குமார் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் ஆகியவை இடம்பெறுகின்றன. தாரிணி, என்ன பண்ற? பயிரெல்லாம் காயுது, தண்ணி பாய்ச்ச சொன்ன இல்ல? இருமா, ஏன் அவசரப்படுற? அவசரம்தான். தண்ணி பத்தாக்குறையா இருக்கிற இந்த சமயத்துல ஊறி ஊறி வர தண்ணிய நம்பிதான் பயிரை வளர்த்தாகணும். இப்படியே நம்ம பொழப்ப ஓட்ட முடியுமா? தண்ணி இல்ல, வெயில் அதிகம், மழையும் இல்ல. இப்படி இருக்கும்போது பயிரை மட்டுமே நம்பி எப்படிமா வாழ்றது? கதை பேசாம போய் வேலைய பாரு தாரிணி. கதையெல்லாம் இல்லம்மா, நஜத்தை தான் சொல்றேன். மறுபடியும் சொல்றேன், போய் வேலைய பாரு. அம்மா, நான் சொல்றது கொஞ்சம் கேளேன். என்ன சொல்ற சொல்லு. நாம பயிரை மட்டுமே சாகுபடி செய்யாம கூடவே கோழி வளர்த்தா என்ன? அதெல்லாம் நமக்கு ஒத்து வராது தாரிணி. ஒத்து வருமா? இவ்வளோ பெரிய இடத்துல ஏன் செய்யக்கூடாது? நான் செய்யறேம்மா, கூடுதல் வருமானமும் கிடைக்கும். கோழி வளர்ப்பெல்லாம் சும்மா இல்ல தாரிணி. ஒரு கோழிக்கு ஏதாவது பாதிப்பு வந்தா அவ்வளவுதான், நம்ம பொழப்பே கெட்டு போயிரும், பாத்துக்கோ. அத பத்தி எல்லாம் கவலை வேண்டாம். ஒப்பந்த அடிப்படையில கறிக்கோழி வளர்க்க ஆரம்பிச்சு நிறைய லாபம் பார்த்துட்டு வராங்க நிறைய பேரு. அது என்ன ஒப்பந்தம்? ஆமாமா, இடமும் நல்ல பராமரிப்பு இருந்தா போதும், 1000 கணக்குல கோழிகளை வளர்க்கலாம். இந்த விவரம் உனக்கு எப்படி தெரியும்? எங்க கோபாலகிருஷ்ணன் சாரு சமீபத்துல தஞ்சாவூர் மாவட்டம் சமயன்குடிக்காடு போயிருந்தாரு. சரி, அங்க டி. இளந்தமிழ் அப்படிங்கறவங்க ஒப்பந்த அடிப்படையில கறிக்கோழி வளர்க்கற விஷயத்த தெரிஞ்சு அவரை நேர்ல போய் சந்திச்சு பேசிருக்காங்க. அவரோட அனுபவத்தை நான் கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கும் கறிக்கோழி வளர்க்கணும்னு ஆசை வந்துச்சு. அப்படியா? ஆமாமா, நான் ப்ளே பண்றேன், நீ கேளு, அப்பதான் உனக்கும் புரியும். கூடுதலா இடம் கிடைக்கும், ஏழை மக்களுக்கு ஏற்றம் தரும் கினிக்கோழி. சார்ந்த ஒரு பண்ணை தொழில ஈடுபடலான்ற எண்ணம் எப்படி வந்துச்சு? விவசாயம் பண்ணிட்டு இருந்தேன், கூடுதலா எதுவும் வருமானம் பார்க்கணும், அதுக்கு என்ன மாற்று வழி அப்படிங்கும் போது பிராய்லர் நம்ம நண்பர்கள் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்டேன். ஆலோசனைப்படி எடுத்து இதை பண்ணிட்டு இருக்கோம் சார். அதாவது விவசாயம்னா இப்ப பொதுவா ஊரை பொறுத்த வரைக்கும் என்னென்னலாம் பண்றாங்க, அங்க என்னென்ன பயிர் இருக்கு? நெல் முக்கியத்துவமா பண்ணிட்டு இருக்காங்க சார். அத நிலக்கடலை, எள்ளு, உளுந்து, சோளம், இந்த பயிர் தான் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க எவ்வளவு இடத்துல செய்றீங்க? நான் ஒரு 5 ஏக்கர் பண்ணிட்டு இருக்கேன் சார். 3 ஏக்கர் நெல், 2 ஏக்கர் கடலை, மாற்று வழியா சோளம் போட்டுட்டு இருக்கேன், எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் சார். இப்போ ஒரு சமயமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. மழை பெய்யுறது ஒரு சமயம் அதிகமா பெய்யுது, கம்மியா பெய்யுது. இப்ப தண்ணி நமக்கு வர்றதுல பெரிய சிக்கல் இருக்கு இந்த வருஷம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு உபரி வருமானத்துக்கு தொழில் பார்த்துக்கிறது எந்த அளவுக்கு அவசியம்னு நினைக்கிறீங்க? மழையை நம்பி இருந்தோம் ஒரு காலத்துல. இப்ப ஆத்து தண்ணி இருந்தது, இப்ப என்னன்னா ஆத்து தண்ணி வரதே இல்லை. ஆழ்குழாய் கிணறு மூலியமா தான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாருமே. ஆழ்குழாய் கிணறு இல்லாதவங்க தர்சா தான் கிடக்கு, சும்மா தான் கிடக்கு. அதனால மாற்று வருமானம் ஒண்ணு உண்டாக்கிக்கணும். அதுக்கு கோழி பண்ணை, ஆடு வளர்ப்பு, மாட்டு பண்ணை, இது மாதிரி பண்ணிட்டோம்னா கூடுதல் வருமானம். விவசாயத்தை நம்பி இல்லாம இது ஒரு தனிப்பட்ட வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதாவது வெறும் பயிரை மட்டும் நம்பி இல்லாம வேற ஏதாவது உபரி வருமானத்துக்கு இந்த மாதிரி கால்நடை தொழில் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்ன்றீங்க. கண்டிப்பா சார். கால்நடை வளர்ப்புங்கிறது ஒரு குடும்பத்துக்கும் ஒரு கூடுதல் வருமானம். அதாவது நமக்கு இப்போ நெல் எல்லாம் போட்டா கூட ஒரு 4 மாசம் 5 மாசத்துக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் அறுவடை எடுத்ததுக்கு அப்புறம் தான் வருமானம் வரும். இப்போ ஒரு கோழி கிளி வச்சிருக்கோம் அப்படின்னா நமக்கு உடனே கொடுத்தோம்னா அதுக்கு என்ன வருமானமோ அந்த வருமானத்தை நம்ம பார்த்துடலாம். மாடு வீடு வச்சிருக்கோம்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி கூட நமக்கு அந்த பாலுக்கான காசு வந்துருது. அப்படி இருக்கும்போது அந்த வகையில இது உபயோகரமா இருக்கும் அப்படிங்கிறீங்க நீங்க.
கண்டிப்பா சார். இப்போ ஒரு நெல்லுங்கிறது ஒரு 3 மாசம் 90 நாள்ல இருந்து 100 நாள் ஆகும் ஒரு வருமானம் பாக்குறதுக்கு. இப்ப நான் வந்து கோழி பண்ணை போட்டிருக்கேன். ஒரு 30 நாள் 45 நாள்ல எனக்கு வருமானம் வருது. அப்படின்னா நம்ம 2 பேட்ச் எடுத்துருவேன். நெல் அறுவடை பண்றதுல 2 பேட்ச் வருமானம் எடுத்துருவேன். சரி, நம்ம கோழி தான் வளர்க்கணும் அப்படின்ற எண்ணம் எப்படி முடிவு பண்ணீங்க? அந்த முடிவுக்கு வர்றதுக்கு என்ன காரணம்? இப்போ அன்றாட சூழ்நிலையில இறைச்சி என்பது முக்கியத்துவம் ஆயிடுச்சு. எந்த ஃபங்க்ஷன் போனாலும் இறைச்சிங்கிறது கண்டிப்பா அது மக்களுக்கு புரோட்டீன் அதிகம் தேவைப்படுறதுனால எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய பொருளா இருக்கு. சந்தையில் ஈஸியா கிடைக்குது, விலை மலிவாகவும் கிடைக்குது. அதனால இதை தேர்ந்தெடுத்தேன் சார். இப்போ நிறைய பேர் வந்து நாட்டுக்கோழி இந்த மாதிரி யோசிப்பாங்க. நீங்க வந்து இந்த பிராய்லர் மாதிரி வளர்க்கலாம் அப்படின்ற எண்ணம் ஏன் வந்தது? அதுவும் ஒப்பந்த முறையில செய்யலாம் அப்படிங்கிற ஐடியா வந்து உங்களுக்கு ஏன்? இது வந்து நம்மளா ரிஸ்க் எடுக்கிறது வேணாம், குறிப்பிட்ட அளவு லாபம் வந்தா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி என்ன காரணமா? என்ன காரணம் அது? நம்ம இதை வந்து புதுசா பண்ணிருக்கேன் சார். நம்ம சொந்தமா பண்ணணும்னா முதலீடு அதிகம், தீவன செலவு, மெடிசன் எல்லாமே கம்பெனி கொடுக்குறாங்க. அதனால ஒரு கான்ட்ராக்ட் பேஸ்ல நம்ம பண்ணோம்னா நம்ம வளர்ப்பு கூலி மட்டும் வந்தா ஓரளவுக்கு பயனுள்ளதா இருக்கும். அதே மாதிரி சேல்ஸ் பண்றதும் கொஞ்சம் பிரச்சனை சார். இது கம்பெனி மூலியமா போயிட்டோம்னா அவங்க பாத்துக்குவாங்க சேல்ஸ் எல்லாம், நம்மளுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. அதாவது முதல்ல இது வந்து நம்ம ஒரு அனுபவம் மாதிரி எடுத்துக்கலாம். இந்த தொழில இருக்கிற நுணுக்கங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கறத ஓரளவு கத்துக்கலாம். கத்துட்டதுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு தேவை இருக்கு, சந்தையில இதுக்கு வாய்ப்பு இருக்கான்றத பார்த்துட்டு செஞ்சுக்கலான்றதுதான் எண்ணம். கண்டிப்பா கண்டிப்பா சார். நம்மளுக்கு அனுபவம் தான் சார் மெயின். இதுல ஒவ்வொரு பேட்சுக்கும் அவங்க வந்து சூப்பர்வைசர், மேனேஜர் எல்லாமே வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு குஞ்சுக்கும் என்னென்ன பண்ணுது, என்னென்ன செய்யுது, அதுக்கு ஏற்ற மாதிரி மெடிசன் மாத்தி கொடுப்பாங்க, எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. நம்ம பண்றதுக்கு முன்னாடி ஒரு அனுபவமா இருக்கும். இப்போ எவ்வளவு பெரிய ஷெட்டோட போட்டிருக்கீங்க? எத்தனை கோழி வளர்ப்பு செஞ்சுட்டு இருக்கீங்க? 450 அடி 500 அடி வச்சிருக்கேன் சார் ஷெட். 9000 குஞ்சு வளர்க்குறேன். தரையெல்லாம் எப்படி? தரையெல்லாம் வந்து பர்மனண்டா தர மாதிரி போட்டு இது பண்ணிருக்கீங்களா, இல்ல ஒவ்வொரு வாட்டியும் ஆள் கூட மாதிரி போட்டுட்டு அதை எடுத்துக்கிறீங்களா? செம்மண் தர தான் சார். அது மேல தேங்காய் மஞ்சு போட்டு தான் வளர்க்குறது. ஒவ்வொரு டைமும் தேங்காய் மஞ்சு கோழி பிடிச்சோடனே அந்த ஏர்வு எடுத்துட்டு மறுபடியும் சுண்ணாம்பு எல்லாமே தெளிச்சு மருந்து எல்லாம் அடிச்சுதான் மறுபடியும் தேங்காய் மஞ்சு போட்டு மறுபடியும் குஞ்சு விடுறது. உங்களுக்கு அவங்க கொடுக்கும்போது ஒரு நாள் குஞ்சா கொடுப்பாங்களா? ஆமா சார், பொரிச்ச குஞ்சு ஒரு நாள் குஞ்சு, அன்னைக்கு பொரிச்ச குஞ்சு நைட்டே கொண்டாந்து கொடுப்பாங்க. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் போட்ட பேட்ச்ல எத்தனை கோழி குஞ்சுகள் வாங்கி ஆரம்பிச்சீங்க? ஃபர்ஸ்ட் ஒரு ஷெட்டுக்கு வந்து 4500 குஞ்சு இறக்குனேன். இந்த ஷெட்டோட நீளம் பாத்தீங்கன்னா ஒரு 240 அடி, 22 அடி அகலம். 4500 குஞ்சு இறக்குனாங்க. ஒரு கோழிக்கு எவ்வளவு இடம் தேவைப்படுது? வெயில் காலத்துல வந்து 1.5 சார் ஸ்கொயர் ஃபீட். அதே மழை காலத்துல இருந்து 1.2 வரையும் இறக்குறாங்க. ஒரு கம்பெனிக்கு உள்ள மாறுபட்ட அவங்களே அதை டிசைட் பண்ணி இறக்குறாங்க. ஆமா ஆமா ஆமா, அவங்களே வந்து அளந்து எவ்வளவு இருக்கு இடம் இருக்கு அதுக்கேற்ற மாதிரி அவங்க குஞ்சு கொடுப்பாங்க. ஒரு நாள் குஞ்சு உங்கள்கிட்ட இறக்குறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது எத்தனை பேட்ச் போட்டீங்க? எவ்வளவு எண்ணிக்கையில இது பண்ண ஆரம்பிச்சீங்க பண்ணி? இப்ப பாத்தீங்கன்னா சார், நம்மளுக்கு ஒரு நாள் குஞ்சுல இறக்குனாங்கன்னா 30 இருந்து 35 நாள் வரையும் பிடிச்சிருவாங்க. 4500 குஞ்சு கொடுத்தாங்க. 35 நாள்ல பிடிச்சது. அதுல இருந்து ஒரு 15 நாள் பண்ணையை சுத்தம் பண்றதுக்கும் மத்த கிளீனிங் ப்ராசஸ் பண்றதுக்கும் ஒரு பேட்ச் முடிக்கிறது 45 நாள் ஆகுது. இதுல நீங்க மட்டும் ஈடுபடுறீங்களா, இப்ப வேலைக்கு ஏதாவது ஆட்கள் வச்சிருக்கீங்களா? எப்போதுமே நம்ம பண்ணையில இருந்து பண்ண முடியாதனால கூடுதலா ஒரு ஆள் வச்சு தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒரு 2 பேர் இருந்தா ஒரு சிரமம் இல்லாம கொஞ்சம் பார்க்கலாம். ஒரு ஆளா இருந்தா பாக்குறது கொஞ்சம் கஷ்டம் சார். இது ஒரே நிறுவனத்தோட தான் ஒப்பந்த முறையில செய்றீங்களா, இல்ல நிறுவனங்கள்லாம் மாத்திருக்கீங்களா? நடுவில் மாத்திருக்கேன் சார். வெவ்வேறு நிறுவனங்கள் நம்மளுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ, ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். அதுக்கு நம்மளுக்கு ஏத்த மாதிரி அது ஒரு கம்பெனி சூஸ் பண்ணிக்க வேண்டியதான் சார். நம்ம தேவைக்கு ஏத்த மாதிரி தேவைன்றப்ப நம்ம மாறிக்கலாம். கண்டிப்பா. ஏன்னா ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு ரூல்ஸ் இருக்கும். ஒரு கம்பெனி 40 நாள்ல பிடிக்கிறாங்க, 45 நாள் ஆகும். ஒவ்வொரு கம்பெனி 35 நாள்ல பிடிக்கிறாங்க. ஒரு கம்பெனி 2 கிலோ 2.5 கிலோல பிடிக்கிறாங்க. ஒரு கம்பெனி 1.25 கிலோ பிடிக்கிறாங்க. அது மாதிரி கிலோ கணக்கு, டேட் கணக்கு எல்லாம் பார்த்து நம்மளுக்கு அது மாதிரி FCR எல்லாமே பார்த்து தான் பிடிக்கிறாங்க. இப்போ பொதுவா நம்ம வந்து இப்போ ஒரு நாள் குஞ்சு வாங்கிட்டோம். வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் 35 நாள் வச்சிருக்கிறோம். நடுவில் வந்து அதுக்கு ஏதாவது நோய்க்கு இதுக்கெல்லாம் மருந்தெல்லாம் ஏதாவது போடுற மாதிரி இருக்கா? அதெல்லாம் அவங்களே நிறுவனக்காரங்களே செய்யறாங்களா, எப்படி செய்யறாங்க? சூப்பர்வைசர் டெய்லி விசிட் வருவாங்க சார். டெய்லி வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு குஞ்சுக்கு என்ன பண்ணுது அதை மேலாண்மை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நோய் தொற்று முன்னாடியே அறிகுறி இருந்ததுன்னா அதுக்கான மெடிசன் அவங்களே கொடுப்பாங்க. இல்லைன்னா நம்ம தனியா மருந்து வாங்க வேண்டியதான் சார். வாங்கி செய்யற மாதிரி இருக்கும். அதுக்கான செலவு எல்லாமே நம்மளோட உற்பத்தி செலவுல தான் வரும். கண்டிப்பா சார். எல்லாமே அவங்க உற்பத்தி செலவுல தான் எடுத்துக்குவாங்க. எல்லா மெடிசன் எல்லாமே அவங்க கொடுக்குற எல்லாமே தீவனத்திலே உற்பத்தி செலவு தான் எடுத்துக்கிட்டு தான் கடைசியா வந்து நம்மளுக்கு பேமெண்ட் கொடுப்பாங்க. சரிங்க. முதல்ல ஒரு நாள் குஞ்சா வர்றத ஒரு 10 நாள் இது மாதிரி அது ப்ரூடிங் மாதிரி ஏதாவது வைக்க மாதிரி இருக்குமா? நம்ம ஒரு நாள் குஞ்சு வர்றது 5 நாள் ப்ரூடிங் வைக்கணும். ப்ரூடிங் வச்சு பேப்பர் வச்சு போட்டு பேப்பர்ல தான் ஃபீட் ஃபர்ஸ்ட் பண்ணணும். அப்ப குஞ்சுகளுக்கான தீவனம் தான் இப்ப கொடுக்குற மாதிரி இருக்கும். அதெல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க. எல்லாமே அவங்க கொடுத்துருவாங்க சார். மூத்த 3 கேட்டகரியில ஃபீட் கொடுக்குறாங்க. ஸ்டார்டிங், அடுத்தது நார்மலா கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் அடுத்த பினிஷர்னு ஒன்னு கொடுக்குறாங்க. 3 கேட்டகரியில கொடுக்குறாங்க. ஒரு நாள் குஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல் 10 நாளைக்கு வந்து ஸ்டார்டர்னு ஒரு சின்ன மாவு மாதிரி இருக்கும். அந்த தீவனம் தான் கொடுப்பாங்க. அது ப்ரூடிங் போட்டு 5 நாள் வரையும் ப்ரூடிங்ல இருக்கும். அந்த 5வது நாள்ல இருந்து ப்ரூடிங் எடுத்துட்டு கொஞ்சம் கேப் விட்டு 20 அடி கேப் விட்டு வளர்க்க வேண்டியதா சார். விவசாயியா நம்மளோட
பங்கு அப்படிங்கறது இதுல வெற்றிகரமா செய்யறதுக்கு என்னென்ன விஷயங்களை செய்யணுங்க? இடம் வந்து நல்ல கிழக்கு மேற்குல கொட்டாய் இருக்கணும் சார். காற்றோட்டமான வசதி வேணும், நல்ல சுத்தமான தண்ணி வேணும். டெய்லியும் பார்த்துட்டு இருக்கணும். உயிர் பொருள்னால டெய்லியும் அதை விசிட் பண்ணி டெய்லியும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம்ல பண்ணையை ஈஸியா நம்ம வெற்றிகரமா கொண்டு போகலாம். வேலைக்கு ஆள் போட்டிருக்கோம், நம்ம பாக்குறதும் அவசியம் தானா? கண்டிப்பா சார், கண்டிப்பா. அவங்க வந்து வேலை பார்ப்பாங்க தான், மற்றபடி அவங்களுக்கு அதுல உள்ள நல்லது கிட்ட தெரியாது. அவங்களுக்கு என்ன சார், டெய்லியும் வேலை செஞ்சா அவங்களுக்கு சம்பளம் வந்துடும். நம்ம முதலீடு போட்டிருக்கோம், நம்ம உள்ள போய் நின்று பார்த்தாதான் அதோட நல்லது கிட்டது நம்மளுக்கு தெரியும். வேலை பார்ப்பாங்க, அவ்வளவுதான். அவங்களுக்கு வந்து குறை சொல்ல முடியாது. அவங்களுக்கு என்ன தெரியும் அதை பத்தி தெரியாதுல்ல. நம்ம போய் உள்ள போய் பார்த்தாதான் இல்ல எதாவது பிரச்சனை இருக்கான்னு நம்ம பார்ப்போம். நம்மளுக்கு பிரச்சனை தெரிஞ்சதுன்னா சூப்பர்வைசர் மேனேஜர் சொல்லுவோம், அவங்க வந்து பார்ப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு மருந்தோ ஏதோ ஒன்று பண்ணி கொடுப்பாங்க. இப்போ இதுல வந்து சொன்னீங்க இந்த ஃபீடு கன்வர்ஷன் ரேஷியோ அப்படிங்கறத பத்தி ஒன்று சொன்னீங்க, எஃப்சிஆர்னு சொன்னீங்கல்ல. அதை வந்து எப்படி அவங்க கவனிப்பாங்க? அது ஒரு நல்ல ஃபீட் கன்வர்ஷன் ரேஷியோ, அதாவது அது சாப்பிட்ற தீனிலாம் வந்து நல்ல வெயிட்டா வர்றதுக்கு நம்ம என்னென்ன விஷயம்லாம் செய்யணும்? உங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் நீங்க செய்வீங்க? சார், எங்களை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா தண்ணி நல்லா சுத்தமா கொடுக்கணும் சார். ஒரு நாளைக்கு 2 தடவை நல்லா கிளீன் பண்ணிட்டு சுத்தமான தண்ணி கொடுக்கணும் சார். தீவனத்திலேயே ஏற்கனவே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தீவனம் தான், அதுல ஒன்றும் எந்த மாற்றமும் இல்லை. கரெக்டான மெடிசன் வந்து அந்த தண்ணியில ஜல்லி பிடிக்காம கோழிக்கு சுத்தமான காற்றோட்ட வசதி இருந்தாலே போதும், எந்த பிரச்சனையும் இருக்காது சார். நல்லா வளர்த்தோம்னா நல்ல ரேட் நிற்கும். உங்களோட அனுபவத்துல நீங்க பார்த்ததுல இருந்திருக்கும்ல இந்த பிரச்சனை எல்லாம்? வெயில் காலத்துல ஒரு மாதிரி இருந்திருக்கும், மழை காலத்துல ஒரு மாதிரி இருக்கும், குளிர் காலத்துல ஒரு மாதிரி இருக்கும். அதுல என்னென்ன பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருந்தது, எப்படி சமாளிச்சீங்க? வெயில் காலத்துல பாத்தீங்கன்னா இறப்பு எண்ணிக்கை அதிகமா இருக்கும் சார். என்ன காரணம், வெயில் தாங்காது. மழை காலத்துல எல்லாம் வளரும், நல்லா வளர்ச்சி இருக்கும், நல்ல வெயிட் வரும். அதே வெயில் காலத்துல வந்தோம்னா வெயிட்டே வராது. எவ்வளவுதான் நம்ம சப்போர்ட் பண்ணாலும் கோழிக்கு அடிஷனலா மருந்து மெடிசன் எல்லாமே கொடுத்து பண்ணாலும் அது வெயிட் வராது. ரொம்ப லேட் ஆகும். 30 நாள்ல வர வேண்டிய வெயிட் 35 நாள் 40 நாள்ல கூட வரும் வெயில் காலத்துல. மழை காலத்துல அப்படி இல்ல, 25 நாள்ல வர வெயிட் 20 நாள்லயே வெயிட் வந்துடும். அது கூடுதல் முன்னாடியே வந்துடும் வெயிட். அதனால நம்மளுக்கு வந்து மழை காலத்துக்கும் வெயில் காலத்துக்கும் கொஞ்சம் என்னன்னா, வெயில் காலத்துல ரேட் வராது, நம்மளுக்கு எஃப்சிஆர் நிக்காது, பேமெண்ட்டும் கொஞ்சம் கம்மியா வரும். மழை காலத்துல அது அப்படி இருக்காது. இதை பொறுத்தவரைக்கும் இன்னொரு கேள்வி நான் என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, பொதுவாகவே என்னன்னா இந்த பிராய்லர் கோழிகள்ல வந்து நிறைய ஊசி எல்லாம் போடுறாங்க. அந்த ஊசி போடுறதுனால நிறைய பிரச்சனை, அந்த ஹார்மோன் ஊசி எல்லாம் போடுறாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதுக்கெல்லாம் செலவு பண்ற அளவுக்கு அந்த கோழி வளர்ப்புல வாய்ப்பு இருக்கா? அதெல்லாம் நான் வளர்க்குறதுல வந்து இன்ஜெக்ஷன் எதுவுமே கிடையாது சார். இதுக்கு முன்னாடி இப்ப இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அது எதுக்காண்டினா அந்த குஞ்சியோட தரம் எப்படின்னா ஜலி பிடிக்காம நோய் எதிர்ப்பு சக்தி. இப்போ நம்ம உடம்பு சரியில்லைன்னா நம்ம போய் ஹாஸ்பிட்டல் போய் இன்ஜெக்ஷன் போடுறோம். அது மாதிரி தான் அது கோழிக்கு வந்து இம்யூனிட்டி பவர் ஏற்றுறதுக்கு தான் இன்ஜெக்ஷன் வரும். மற்றபடி அந்த வேற எதுக்காண்டியும் இல்லை. இப்போ ஒரு ரீசெண்டா போயிட்டு இருக்கு, அவங்க எந்த இன்ஜெக்ஷனும் எந்த சொட்டு மருந்து எதுவுமே கிடையாது. அவங்க கொடுக்குற தீவனமே சாப்பிட்டாலே நல்லா இருக்கு கோழி. பொதுவா இது சம்பந்தமான ஆராய்ச்சியாளர்கள் விஞ்ஞானிகள் சொல்றது என்னன்னா, அது உற்பத்தி செலவே ரொம்ப கம்மி, அதுல இருக்கிற மார்ஜினே ரொம்ப கம்மி, அதுல வந்து இந்த மாதிரியான ஊசிகள் எல்லாம் போடுறதுக்கான வாய்ப்புகள் இல்ல, தேவையும் இல்லை அப்படிங்கறதா. இப்ப நம்ம சாதாரணமா நீங்க வளர்க்குற கோழியே 30-35 நாள்ல எத்தனை கிலோ வெயிட் வருதுங்க உங்களுக்கு? 35 நாள்ல 1 கிலோ வந்துடும். அதாவது உயிரோட 2 கிலோன்னா வெட்டணும்னா கிட்டத்தட்ட 200 300 வரைக்கும் நமக்கு வரும். 400ல இருந்து 500 கிலோ நிக்கும் சார். நல்ல கோழியா இருந்தா 2 கிலோ உள்ளது. அப்படி இருக்கும்போது அதுவே போதுமானதா தானே இருக்கும் இல்லையா? நம்ம கண்டிப்பா சார், கண்டிப்பா. ஏன்னா ஏன் இன்ஜெக்ஷன் போட வேண்டிய அவசியமே இல்ல சார். அந்த அளவுக்கு ஃபீட்ல உள்ள தரம் இருக்கு சார். போடுற இன்ஜெக்ஷன் எல்லாமே அதோட நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஆண்டி தான் போடுறது தவிர ஜலி பிடிக்காம இருக்கிறதுக்கு இல்ல அதோட லென்ஸ் எதுவும் பாதிப்பு இல்லாம அதுக்கு தான் இன்ஜெக்ஷன் தவிர மத்தபடி அந்த கோழிக்கான குரோத் எல்லாம் வர்றதுலாம் இல்ல சார். ஏற்ற அளவுக்கு இதுல லாபம் கிடைக்குதா? செஞ்சோம்னா எத்தனை சதவீத லாபம் இதுல வந்து ஓரளவுக்கு இருக்கு? இதுல விவசாயம் 90 நாள்ல நம்ம பண்றோம், இது ஒரு 45 நாள்ல பண்றோம். இப்போ மஞ்சு விலையெல்லாம் ஏறிட்டு சார். அதுக்கு முன்னாடி ஒரு 15,000 இருந்தது, இன்னைக்கு 42,000 மஞ்சு இறக்கி தான் அது கோழி வளர்க்குறோம். அதனால லேபர் கூலியும் ஒரு நாளைக்கு வந்தாங்கன்னா லேபருக்கு 500 ரூபாய் கொடுக்குறோம். அதுலயும் நம்மளுக்கு ஒரு 15,000 போயிருது லேபர் கூலி, மஞ்சு 45,000. அதனால நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு அளவுக்கு பண்ணலாம் சார். நம்ம இறங்கி பண்ணோம்னா அந்த லாபம் நம்மளுக்கு தெரியும். ஆள் போட்டு பண்ணோம்னா அந்த லாபம் கொஞ்சம் கம்மியா இருக்கும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. வந்து இந்த ஒப்பந்த அடிப்படையிலான கறிக்கோழி செஞ்சுட்டு இருக்கீங்க, இதுலயே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். இதை தேடி நீங்க வேற எங்கெல்லாம் போறீங்க, யாரெல்லாம் பாக்குறீங்க, இது சம்பந்தமா உங்களோட ஈடுபாட்டையோ இல்ல இது சம்பந்தமா அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு யார்கிட்டலாம் ஆலோசனை செய்றீங்க நீங்க? சார், நான் இன்னும் 2-3 ஃபார்ம் பார்த்துட்டு இருக்கேன். அவங்க எப்படி பண்ணிட்டு இருக்காங்க, அந்த கம்பெனி எப்படி கொடுத்துட்டு இருக்காங்க ஃபீடு எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன். அதனில வந்து நம்ம நாட்டுக்கோழி வளர்க்கலாம்னு ஒரு ஐடியா இருக்கு. ஆடு கொடி ஆடுன்னு இருக்கு, அந்த ஆடு வளர்ப்புல கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கேன் சார். இப்ப காலேஜ் வெட்டினரி காலேஜ்ல இருந்து நம்மளுக்கு ஏதாவது கருத்தரங்கம் ஒரு கூட்டம்னா கூப்பிடுவாங்க, நான் வந்து கலந்துக்கிறது நிகழ்ச்சி எல்லாத்திலையும் பங்கு பெற்றுறேன் சார். ஒரு பயிரை தாண்டி இந்த மாதிரியான கால்நடை வளர்ப்புல ஈடுபடுறது அப்படிங்கறது தொடர்ச்சியா செய்யறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு? அது எந்த அளவுக்கு நமக்கு உறுதுணையா இருக்கும்னு நினைக்கிறீங்க நம்ம வருமானத்துக்கு?
பயிர்கள்லாம் வந்து மழை காலத்துல எல்லாம் சேதமாயிட்டுனா ஒரு லாஸ். இதுல வந்து அப்படி இல்லை, நம்ம வளர்க்குறோம், பாதுகாப்பான கொட்டாய் போட்டு வளர்க்குறோம், 30 நாள்ல ப்ராஃபிட் வருது. நெல்லோ சோளமோ ஒரு மழை பெஞ்சாலோ ஒரு காத்தடிச்சாலோ சுத்தமா ஃபுல்லாமே நம்மளுக்கு லாஸ் தான். விவசாயத்துல இருந்து பெரிய வருமானம்ங்கிறது வந்து நல்லா விளைஞ்சு நல்லா கைக்கு வந்தாதான் அது வருமானம் பார்க்க முடியும். இது அப்படி இல்லை, நல்லா நீட்டா பார்த்துட்டு இருந்த வருமானம் வந்துடும். இப்ப இந்த ஒப்பந்த அடிப்படையிலான கறிக்கோழி வளர்ப்பு சம்பந்தமா யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கு, உங்கள்ட்ட பேசணும், இல்ல புதுசா நம்ம போடலாம்னு நினைச்சிட்டு இருப்பாங்க, கேட்கறவங்க உங்கள்ட்ட பேசணும்னு நினைச்சாங்கன்னா எந்த எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்? 9787963506. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. 9787963506 இந்த நம்பரை கூப்பிடுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் சார். இன்னும் பெரிய அளவுல செஞ்சு பெருமளவுக்கு வெற்றி பெற எங்களோட வாழ்த்துக்கள். நன்றி சார். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகம் வழங்கிக் கொண்டிருக்கும் கிசான் வாணி. சார், விதை வாங்க பணம் தேவை, என்ன செய்யறது? பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க. குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும். அப்படியா? இது ரொம்ப உதவியா இருக்குமே. விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசியமயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்கள மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும். வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு. பண்ணை தொழில் முனைவோர்க்கு பாங்கான ரகம் இது. மிகு சுவை இறைச்சி தரும் மேம்பட்ட ரகம் இது. தாரணி, கறிக்கோழி வளர்ப்போம் நல்ல ஐடியாவா இருக்கே. ஆமாமா, ஒப்பந்த அடிப்படையில கறிக்கோழி வளர்க்கறதுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்ய போறேன். சந்தேகம் வந்தா தஞ்சாவூர் மாவட்டம் சமையன்குடி காடு டி இளந்தமிழ் அவங்கள தொடர்பு கொண்டு கேட்டுக்க போறேன். அதுவும் சரிதான். பயிர் சாகுபடியோட இப்படி ஏதாவது நம்ம தொழில் ஆரம்பிச்சாதானே 4 காசு பார்க்க முடியும். தாரணி, கறிக்கோழியோட சேர்த்து 4 ஆடு 2 மாடும் தான் வளர்க்கலாம். ஆனா அடுத்து மழைக்காலம் வரப்போகுது, ஏதாவது நோய் தொற்று வந்துருச்சுன்னா என்ன பண்றது? கொஞ்சம் பயமா தான் இருக்கு தாரிணி. எதுக்குமா எப்ப பார்த்தாலும் எல்லாத்துக்கும் பயப்படுற? பின்ன என்ன, ஆசைக்கு எல்லாத்தையும் வாங்கலாம்னு வாங்கிட்டு பின்னாடி நட்டம் வந்துருச்சுன்னா? உனக்கு என்ன, மழை காலத்துல கால்நடைகளுக்கு வரக்கூடிய நோய்களை எப்படி தடுக்கிறது, அதுக்கு வழி வேணும், அவ்வளவுதானே? ஆமா, இதுக்குமே எங்க கோபாலகிருஷ்ணன் சாரு கேட்டிருக்காரே. யார்கிட்டமா? ஒரத்தநாடு கால்நடை மருத்துவ கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் PK ராம்குமார் சாரு கிட்டதான். எல்லாம் கழிச்சு விடும் சிந்தாம சதராம மாடு திங்க வேணும் என்ன, காலையில மாலையில கடும்பகல் வேலையில பச்சை புள்ள பகத்துவோடு பசியடங்க தீனி போட. பொதுவாக கால்நடைகளை பொறுத்த வரைக்கும் கறவை மாடு இருக்கட்டும், இல்ல ஆடு கோழி இது மாதிரி இருக்கட்டும், இந்த மாதிரி வச்சிருக்கவங்க இந்த மாதிரியான மழைக்காலம் வரப்போகுது, இல்ல மழை அதிகமாக இருக்கலாம் அப்படின்ற சூழல்ல அவங்க செய்ய வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்னா என்னென்னங்க சார்? மழை அப்படிங்கும் போதே நமக்கு பருவமழை தாங்க சார். அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு மழைனால நிறைய தொத்து வியாதிகளும் வரும், ஊட்டச்சத்து சம்பந்தமான வியாதிகளும் வரும். நம்ம ஜெனரலா நினைச்சிருப்போம் மழைனாலே புல்லுலாம் அபிர்மிதமா இருக்கும், அதனால ஊட்டச்சத்து குறைபாடு நேராததுக்கு தான் வாய்ப்பு நிறையான்னு. ஆனா மழை காலத்துக்கு சம்பந்தமா ஊட்டச்சத்து சம்பந்தமான நோய்கள் நிறைய வருது. மாடுகளை பொறுத்தவரையும் வெறும் பச்சை புல்லா மேயிற மாடுகளுக்கு பாத்தீங்கன்னா மக்னீசியம் சத்து குறைபாடு நேரும். அதோட அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா வலிப்பு வந்துகிட்டு இருக்கும், வாயில எச்சி தள்ளும். அதுக்கு உடனடியா நம்ம மருத்துவம் பார்க்கல அப்படின்னா 70% தான் அது பிழைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், ஊட்டச்சத்து குறைபாடு மாடுகளுக்கு தடுக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னா பச்சை புல்ல மட்டும் போடாம கொஞ்சம் குச்சி தீவனமும் சரிவிகித அளவுல வைக்கோலும் சேர்த்து போடணும். அது இல்லாம இந்த பச்சை புல்ல வயிறு நிரம்ப மேஞ்சிருச்சு, வயிறுல கொஞ்சம் கூட காத்தே இல்ல அப்படின்னா அந்த கிருமிகள் ஒரு விஷத்தை உற்பத்தி பண்ணும். அது வர்றது துளுமாறி நோய் வந்துடும். அதனால எப்பயுமே மழை காலத்துக்கு முன்னாடி துளுமாறி நோயை தடுக்கிறதுக்கு தடுப்பூசி போட்டுறணும். சத்து சம்பந்தமான நோய்கள் இல்லாம மழை காலத்துல விவசாய பொருட்கள் நிறைய பயன்படுத்தும், யூரியா, களைக்கொல்லி, பூச்சிக்கொல்லி இது மாதிரி. சோ அது மாதிரியான நோய்களும் நமக்கு இங்க தமிழ்நாடு முழுவதும், அதுவும் குறிப்பா டெல்டா போன்ற விவசாயம் கல்ல நிறைய வருது. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த யூரியா பாய்சன் சொல்றக்கூடிய யூரியா நச்சு, அது மாட்டுக்கு உண்ணக்கூடிய சுவையில தான் இருக்குமாட்டிருக்கு. அதனால அது ரொம்ப ஆர்வமா
யூரியா சேர்த்து வச்சிருக்க இடத்துலயே உண்ண ஆரம்பிச்சிருது. அதுவும் வந்து வயிறு உப்புசம் வலிப்பு மாதிரி வருது. அது இல்லாம நச்சு பொறுத்த வரையும் மழை காலத்துல நமக்கு அடிக்கடி வர்றது என்னன்னா அரவம் தீண்டுதல், பாம்புகள். குளிர் ரத்த பிராணிங்கிறதுனால வந்து மழை இருக்கும் போது தேங்காய் தண்ணியில இருந்து சுவாசிக்கிறதுக்காகவும் சரி, உடம்பு சூட்டுக்காகவும் சரி, ஒரு வெப்ப ரத்த பிராணி பக்கத்துல வந்து படுத்துக்கிறது, இந்த மாதிரியான சூழ்நிலை நடக்குது. அந்த மாடு திரும்பி படுக்கும் போது ஏதோ வந்து அப்ப அந்த அரவம் தீண்டிடுறது. அதனால கொட்டைகள்ல இந்த பாதுகாப்பையும் நம்ம ஏற்படுத்திக்கலாம். இது இல்லாம மழை காலத்துக்கான தமிழ்நாடு முழுவதுமான வியாதிகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தொத்து வியாதிகள். அது இல்லாம எப்படி மழை வந்தாலே நமக்கு சிக்குன் குனியா இந்த மாதிரி கொசு சம்பந்தமான வெக்டர் பார்ன் டிசீஸ் சொல்லுவாங்க, அந்த மாதிரி வியாதிகளும் நிறைய வரும். அதுல முக்கியமானது மனிதர்களுக்கும் சரி விலங்குகளுக்கும் சரி ரெண்டு பேருக்குமே பரவக்கூடிய வியாதி அப்படின்னு பாத்தீங்கன்னா எலி காய்ச்சல். எலியோட சிறுநீரகத்துல வந்து லெப்டோஸ்பைரான ஒரு கிருமி வந்து வெளியேறும். அந்த தேங்கின தண்ணியில அந்த எலி கழிவுகள் கலந்துருச்சு அப்படின்னா மாட்டுக்கும் சரி மனிதனுக்கும் சரி அது தொத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால எலிகளிடம் தள்ளியே இருந்து கொள்ள வேண்டும். எலி வராத அளவுக்கு சூழ்நிலையை பண்ணணும். அப்படி அது வந்துருது அப்படின்னா மஞ்சக்காமால, கிட்னி பாதிப்பு, அதாவது சிறுநீரக பாதிப்பு, அது இல்லாம மாடுகளுக்கு வந்து மடிநோயும் வரும். மடிநோய் மழை காலத்துல காமனாவே வரும். பால் கறந்த உடனே கொஞ்ச நேரத்துல வந்து இந்த மடி வந்து அந்த காம்பு திறந்திருக்கும். இப்ப மழை தேங்கின தண்ணி இதுல படுக்குது அப்படின்னா கிருமிகள் போய் மடிநோயும் வரும். எலிக்காய்ச்சல் ஒரு முக்கியமான நோய். அதே மாதிரி மனிதனுக்கும் மாட்டுக்கும் வரக்கூடிய இந்த எலிக்காய்ச்சல் இல்லாம முக்கியமான நோய் இப்ப அதிகமா நாங்க காண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா வெறிநோய். ஏன்னா மழை காலம்ங்கிறது தான் நாய்கள் இனச்சேர்க்கை செய்யறதுக்கான காலம். இப்ப இனச்சேர்க்கைங்கும் போது வந்து அது ஒரு சண்டையா தான் நடக்குது நாய்கள் மத்தியில. அப்ப என்ன ஆகுது, எதுக்கு ஒரு நாய்க்கு வெறிநோய் இருந்தாலும் அந்த இடம் ஃபுல்லாவே அந்த வெறிநோய் பரவிடுது. அந்த வெறிநோய்கள் வந்து கட்டுக்கடமாங்காம சுத்தம் போது மாடுகளையும் அது கடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கோழிகளை பொறுத்த வரைக்கும் பண்ணைகளா வச்சிருக்கவங்க இல்ல புறக்கடையில வளர்க்குறவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மழைக்காலம் அப்படிங்கிறது அதுல என்னென்ன சவால்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, நோய்களோ இல்ல வேற பாதிப்புகளோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அவங்க என்ன செய்யலாம், அதை பத்தி கொஞ்சம். கோழிகள் பாத்தீங்கன்னா இது வந்து இரண்டு வகையா நம்ம வளர்க்குறோம். ஒண்ணு வந்து புறக்கடை கோழிகளா வளர்க்குறோம். அது இல்லாம வந்து முட்டை கோழி, கறிக்கோழியா வந்து பண்ணை முறையில பண்ணை முறையில வளர்க்கறது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் புரோட்டோகால் என சொல்லக்கூடிய ஒரு சரியான முறையில வந்து அவங்க தடுப்பூசி செலுத்துறது, முறையான தீவனம் வளர்க்கறது பண்றாங்க. அவைகளுக்கு வந்து வியாதிகள் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு தான். கோழிகளை பொறுத்தவரையும் வந்து புறக்கடை கோழிகளுக்கு தான் நிறைய வியாதிகள் வரும். அதுலயும் நம்ம ஊர்ல நிறைய வர்ற வியாதிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளை கழிச்சல் நோய். வெள்ளை கழிச்சல் நோய்க்கு வந்து சனிக்கிழமை தோறுமே வந்து கால்நடை ஆஸ்பத்திரியில இலவசமாவே தடுப்பூசி போடுறாங்க. அதை வந்து கட்டாயம் போட்டுக்கிட்டோம் அப்படின்னாலே இதை தவிர்த்தரலாம். அது இல்லாம புறக்கடையில மேயும் போது அழுகிய பொருட்கள் சாப்பிடறதுனால இப்ப வந்து பொட்டுலிசம் எனப்படும் ஒரு நச்சு வியாதியும் வரதை காண்கிறோம். அது இல்லாம குடல் புழு, அது வந்து எல்லா விலங்குகளுக்குமே மழை காலத்துல நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கோழிகளுக்கு வர வாய்ப்பு இருக்கு. அந்த கழிச்சல் நிறைய வருது அப்படின்னா வெள்ளை கழிச்சல் இல்லாம பேசிலரி ஒயிட் டயரியா எனப்படக்கூடிய ஒரு கிருமினால வர்ற கழிச்சலும் வருது, பூச்சிகள்னாலையும் வருது. அது பார்த்துட்டு அதுக்கான பூச்சி மருந்து பண்ணைகள் முழுவதுமே கொடுக்கறது. இல்ல புறக்கடை கோழி வளர்ப்புனா பக்கத்துல இருக்கிற கால்நடை மருத்துவ அணுகி அதுக்கான பூச்சி மருத்துவ நீக்கம் இந்த மாதிரி தடுப்பூசிகள் போட்டுக்கிட்டோம்னாலே கோழி வளர்ப்புல நமக்கு வந்து பெரிதா பாதிப்பு நேராதுங்க. இப்ப இது இல்லாம வேற என்னென்ன சவால்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதாவது ஊட்டச்சத்து காரணமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது இந்த மாதிரியான நச்சு காரணிகள், கிருமிகள் இந்த மாதிரியான தொற்றுகளால வரலாம். வேற என்னென்ன காரணிகள் இருக்கு நோய்கள் வருவதற்கு, குறிப்பா கறவை மாடுகள், ஆடுகளை பொறுத்த வரைக்கும் வேற என்னென்ன காரணிகள் இருக்கு? மாடுகள் வளர்க்கறதும் நம்ம வந்து வெளியே மேய விட்டு வளர்க்குறோம். ஆடுகள்லாம் ஸ்பெசிபிக்கா வந்து பரண்மேல் இந்த மாதிரி கொட்டையில வளர்க்குறோம். இவைகளோட காற்றோட ஈரப்பதம்ங்கிறது வந்து மழை காலத்துல மாறும். ஈரப்பதம்ங்கிறது வந்து கிருமிகள் இருக்கிறதுக்கு வந்து ஒரு ஏதுவான சூழல். அதுவும் ஆடுகளை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா பிபிஆர் எனப்படக்கூடிய ஆட்டுக்கொல்லி நோய் வந்து மழை காலங்கள்ல வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. மழை காலத்துக்கு முன்னாடி ஆடை பொறுத்தவரையும் நம்ம ஊர்ல முக்கியமா 3 தடுப்பூசியாவது போட்டுறணும். ஒன்னு ஆட்டுக்கொல்லி நோய், அதுக்கோட அறிகுறி எப்படி இருக்கும்னா சளி, வேதி ஆகிறது, அது இல்லாம வாய்கள்ல புண் வர்றது, இந்த மாதிரி வரும். அது வந்ததுன்னா எந்த ஆடெல்லாம் வந்து சத்து குறைபாடோட இருக்குதோ அதெல்லாம் இறந்து போகக்கூடிய சூழ்நிலை. பேரே ஆட்டுக்கொல்லி இருக்கு அப்படின்னா அதோட தீவிரத்தை புரிஞ்சுக்கோங்க. சோ ஆட்டுக்கொல்லி நோய்க்கு, நீலநாக்கு நோய்க்கு, அப்புறம் துள்ளுமாறி நோய்க்கு, இது 3மே வந்து மழை காலத்துக்கு முன்னாடி நம்ம கட்டாயம் போட்டுக்கணும். நீலநாக்கு நோய் ஏன் மழை காலத்துல நிறைய வருது அப்படின்னா கொசு போன்ற ஒரு உயிரி இருக்கு, அது வந்து கியூலிகாய்டஸ் சொல்லுவாங்க. அது மழையில வந்து நிறையவே வரும். அப்ப நீலநாக்கு நோய் வரும். அதுல என்ன ஆகும்னா குழம்புகள் அழுகிரும், நாக்கெல்லாம் நீளமா போற அளவுக்கு வாய்கள் எல்லாம் வந்து பாதிக்கப்படும். அது வந்து இதயத்தையுமே அடிக்கும். அதனால இது 3க்குமே கட்டாயம் தடுப்பூசி போட்டுக்கணும். மாடை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா சளி தாக்கம் நிறைய வரும். ஈரத்தினால பாத்தீங்கன்னா தோல்வியாதிகள் வரும். பூஞ்சை சம்பந்தமான நோய்கள் நிறைய வரும். சுவாச சம்பந்தமான நோய்கள் நிறைய வரும். ஜெனரலா நம்ம பாக்குறோம்னா கோமாரி நோய் தான் மாட்டுல ரொம்ப முக்கியமானது. அதுக்கு வருஷம் தடுப்பூசி போடுறோம். அதுவும் வெயில் காலத்துலதான் தாக்கம் நிறைய இருக்குன்னு பாக்குறோம். ஈரப்பதம் இருந்ததுனாலுமே அந்த கிருமி 11 கிலோமீட்டர் வரை பரவக்கூடிய தன்மை உள்ளது. அதனால ஈரப்பதத்துல இருக்கும் போதும் அது வரும். அதுக்கு வந்து தடுப்பூசி இருக்கிறது. கவர்மெண்ட்லயே நம்ம அரசாங்கத்திலேயே வந்து
மக்கள் கால்நடை மருத்துவர்கள் வந்து வருஷம் வருஷம் போடுறாங்க. அதை கரெக்டா போட்டுக்கிட்டோம்னாலே இந்த வியாதிகள் தடுத்துடலாம். அது இல்லாம உண்ணி பெருக்கம் நிறைய இருக்கும். உண்ணிகள் எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு உண்ணி வந்து 3000 முட்டைகள் வரையும் போடக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அவைகள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா புல்லு மேல ஏறி உட்காந்துக்கும். மேய போற மாடு உடம்புல ஏறிக்கும். எப்படி வந்து மனிதர்களுக்கு கொசு மூலம் வியாதி பரவுதோ மாடுகளுக்கு ஒரு 4 வகையான வியாதிகள் உண்ணி காய்ச்சல்னு பொதுவான பேர்ல அனுப்போம். அது எல்லாமே உண்ணிகள் மூலமா பரவும். அவ்வப்போது கொசு தாக்கம் உண்ணி தாக்கம் இது இல்லாம சூழலை பராமரிச்சுக்கிட்டோம்னாலே இந்த மாதிரி நோய்கள் வந்து மாடுகள் அண்டாம நம்ம பாத்துக்கலாம். மழைக்காலம் வரப்போகுது அப்படின்ற முறையில இந்த மாதிரி ஆடு வச்சிருக்கவங்களும் சரி, கோழி வச்சிருக்கவங்களும் சரி, மாடு வச்சிருக்கவங்களும் சரி, என்னென்ன விஷயங்கள்ல கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னா இந்த விஷயங்களை நீங்க கண்டிப்பா செஞ்சிடணுங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்களை சொல்லுவீங்க? அதாவது மழைங்கிறது அப்படிங்கிறது வந்து எல்லா உயிர்களுக்கும் ஒரு உயிர் ஆற்றல்ல தரக்கூடியது. அப்ப என்னாகும், உயிரினங்கள் பல்கி பெருகும். அதுல இந்த மாதிரி தொத்து வியாதிகளுக்கான உயிரினங்கள் வர்றதுல கொசு முதலியாவையும் உண்ணி முதலியையும் தவிர்த்துட்டோம் அப்படின்னா நான் சொன்ன உண்ணி காய்ச்சல் போன்ற வியாதிகள், நீலநாக்கு நோய் போன்ற வியாதிகள்லாம் நம்ம தடுத்துடலாம். சூழல் வந்து ஈரத்துல இருக்கும் போது நிறைய கிருமிகள் வர வாய்ப்பு இருக்கு. எலி காய்ச்சல் இந்த மாதிரி எலிகளை தவிர்க்கிறது, சுற்றுப்புறத்தை தூய்மையா வச்சுக்கிறது, இதை பண்ணோம்னாலே இந்த மடிநோய், தோல் வியாதிகள், சளி போன்றவை, அது இல்லாம எலிக்காய்ச்சல் போன்ற சிறுநீர் மூலம் தொத்தக்கூடிய வியாதிகளை தவிர்த்திடலாம். ஆனா வைரஸ்னால வர்ற வியாதிகள், வைரஸ் வந்து தமிழ்ல நச்சுயிரின்னு சொல்லுவோம், அதனால வர்ற வியாதிகளை வந்து தடுக்கிறதுக்கு நம்ம கிட்ட தடுப்பூசிகள் இருக்கிறது. போலியோ அப்படிங்கிற வியாதி மனிதர்களுக்கு வருது. அது வந்ததுன்னா ஒண்ணும் நம்ம பண்ண முடியாது. ஆனா அதுக்கு தடுப்பூசி இருக்கு. அது மாதிரியான தன்மை உள்ளவைதான் நச்சுயிரி எனக்கூடிய வைரஸால வர்றது. சோ அந்த வைரஸ்க்கு ஆடை பொறுத்தவரையும் நம்ம வந்து நீலநாக்கு நோய், ஆட்டுக்கொல்லி நோய், துள்ளுமாறி நோய், துள்ளுமாறி நச்சுயிரி கிடையாது, இருந்தாலும் அதுக்கும் தடுப்பூசி இருக்கு. இதை போட்டுக்கணும். அடிபட்டா டிடி போட்டுக்கணும். ஏன்னா ஈரமான சமயத்துல நமக்கே தெரியும் அடிபட்டா மண்ணில் வந்தா. இந்த தடுப்பூசிகளை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டோம்னாலே இந்த வியாதிகளை தடுத்துடலாம். அது இல்லாம வெறி நோய்க்கு இன்கேஸ் மனிதர்களையோ மாடுகளையோ நாய் ஏதாவது கடிச்சிருச்சு அப்படின்னா காயம்பட்ட இடத்த வந்து சோப்பை போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் மினிமம் 3 தடுப்பூசியாவது கால்நடை மருத்துவரை வச்சு போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அதுல இருந்து வர்ற உயிரிழப்பை வந்து நம்ம தடுத்துடலாம். தடுப்பூசினால சில வியாதிகளை தடுக்கலாம். சூழல்ல வர்ற கொசு போன்ற உண்ணி போன்ற உயிர்களை தடுக்கிறதுனால சில வியாதிகளை நம்ம தடுத்துடலாம். சுற்றுப்புறத்தை தூய்மையா மழை காலத்துல கலங்கல் நீர் இதெல்லாம் வராம தடுக்கிறதுனால தடுத்துடலாம். இதை பண்ணணும்னாலே வருமுன் காப்போங்கிற இதுக்கு இணங்கி பண்ணைய வந்து நல்ல விதமாவே நடத்திடலாம். நீங்க சொன்னதுல விவசாயிகளுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு, அவங்க ஏதாவது கேள்விகள் கேட்கணும் அப்படின்னா உங்களை எப்படி தொடர்பு கொள்ளலாம்? ஒருத்த நாட்டுல வந்து இதுக்கான தகவல் முறை திட்டங்களும் சரி, பேம்ப்ளெட்ஸாவும் எல்லாமே வச்சிருக்கிறோம். நீங்க நேர்லயுமே வந்து ரொம்ப பாதிக்கப்பட்ட விலங்குகள் இருந்தா கொண்டாந்தோம்னா ரத்த பரிசோதனை முதலிய பரிசோதனைகள், ஸ்கேன் எல்லா ஃபெசிலிட்டிஸும் நம்ம கிட்ட இருக்கு. அதை வச்சு பண்ணிக்கலாம். இப்ப ஒருத்தனா எங்கள்கிட்ட நீங்க இங்கேயே வந்துடலாம். சுற்றுப்புறத்துல எங்க இருந்து மக்கள் வரானா டெல்டா டிஸ்ட்ரிக்ட், புதுக்கோட்டை, ராமநாதபுரத்துல இருந்து இதே மாதிரி 7 கல்லூரிகள் இருக்கு. எங்க வேணாலும் வரலாம். இறந்து போன உயிரினங்கள் இருந்ததுன்னா எங்க கிட்ட போஸ்ட்மார்ட்டம் செஞ்சு என்ன வியாதி என்று கண்டறியக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. எங்களால கண்டறிய முடியாத வியாதிகளை கண்டறியறதுக்கும் மாதிரிகளை நாங்க சேகரிச்சு எங்களுக்கு தலைமையா கல் அப்படிங்கிற வந்து மாதவரத்துல ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி லேபரட்டரி இருக்கு. அங்க அனுப்பி மேக்சிமம் ஒரு வாரத்துக்குள்ளார என்ன வகையான வியாதி, என்னென்ன அதுக்கு தடுப்பு முறைகள் எல்லாமே தெரிஞ்சு கால்நடை பெருமக்களுக்கு வந்து செய்யறதுக்கான எல்லா தொழில்நுட்பங்களும் எங்ககிட்ட இருக்கு. செயல் திட்டங்கள் அதுக்கான SOP எல்லாமே ஸ்டாண்டர்டைஸ்டா இருக்கு. அதனால எங்ககிட்டயும் வரலாம், அல்லது மற்ற கால்நடை மருத்துவ கல்லூரிகளையும் அணுகலாம், அவங்கவுங்க பக்கத்துல இருக்கிறது. அது இல்லாம VUTRC என்கின்ற சென்டர்ஸும் தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கு. அது இல்லாம கால்நடை மருத்துவர்கள்ட்டையும் சொன்னீங்கன்னாலுமே அவங்க சாம்பிள் எடுத்தும் எங்க டானோவாஸ்க்கு அனுப்பி விட்டு நாங்க அந்த மாதிரியும் பாத்துக்கிறது இருக்கு. இதெல்லாம் வந்து கட்டாயம் பயன்படுத்தி மக்கள் பயன்பெறுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். எனது மொபைல் நம்பர் பாத்தீங்கன்னா 9750520962. இதுலயும் நீங்க தொடர்பு கொள்ளலாம். 9750520962 இது என்னோட மொபைல் நம்பர். மெயில் ஐடியும் நோட் பண்ணிக்கிறதா நோட் பண்ணிக்கங்க. ராம்குமார் RAMKUMAR.VETvet@gmail.com இந்த இணைய முகவரியிலையும் வந்து நீங்க ஜிமெயில் அனுப்பியும் என்னை தொடர்பு கொள்ளலாம். நன்றிங்க டாக்டர். ரொம்ப நன்றி. பால் கறக்க வேணுமா பசும் புல்லு போதும்னு பதமையா இருக்காதே. அம்மா நல்லா கேட்டுக்கிட்டியா? ஆடு மாடு கோழி எது வளர்க்கறதா இருந்தாலும் அதுக்கு தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் நாம கட்டாயம் செய்யணும் தாரணி. ஆமாமா, அப்பதான் வரக்கூடிய மழை காலத்துல உண்டாகக்கூடிய நோய் தாக்குகளை முற்றிலும் தவிர்க்கலாம் அப்படின்னும் கால்நடைகளை நல்ல முறையில பாதுகாக்க முடியும் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாரே ஒரத்தநாடு கால்நடை மருத்துவ கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் PK ராம்குமார் சாரு. தாரிணி, உங்க கோபாலகிருஷ்ணன் சாரும் நம்ம சந்தேகத்துக்கு ஏத்த மாதிரிதான் பல கேள்விகளை கேட்டு நமக்கு புரிய வச்சுட்டாரே. அப்புறம் என்னம்மா, களத்துல இறங்கிடுவோமா? ஓகே தாரிணி.
பருவம் பார்த்து அறுத்து போடு பசுமாடு பளபளக்கும் பால் மழையும் தழுதழுக்கும் படிப்படியா பால் கறக்கும் படிப்படியா பால் கறக்கும் படிப்படியா பால் கறக்கும். நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. பிரதம மந்திரியின் மண்வள அட்டை திட்டம் மண்ணின் தன்மை, பாசன நீர், பயிர் மற்றும் பிற உயிரியல் பண்புகளின் அடிப்படையில் மண்ணின் வளத்தையும் தரத்தையும் மண்வள அட்டை நிர்ணயிக்கிறது. மண்ணின் தரத்திற்கேற்ப உரமிடுவோம், பயிர் உற்பத்தி திறனை பெருக்குவோம். மண்வள அட்டை பெற அருகிலுள்ள வேளாண்மை துறை அலுவலகங்களை தொடர்பு கொள்ளலாம். விதைத்த பயிர் நம் எதிர்காலம். பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா இயற்கை இடர்பாடுகளினால் பயிர் சேதமடையும் போது விவசாயிகளுக்கு பாதுகாப்பும் நிதியுதவியும் வழங்கும் மத்திய அரசின் பயிர் காப்பீட்டு திட்டம். குறைந்த பிரீமியத்தில் விரிவான காப்பீட்டை வழங்குகிறது. கூடுதல் விவரங்களுக்கு தேசிய பயிர் காப்பீட்டு உதவி எண் 14447 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது அருகிலுள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச்சேவை மையத்தை அணுகலாம். வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.